விஜயனை பத்தி கருத்து எதுவும் இல்லை பிரதர். நல்ல மனுஷன், நல்ல நடிகை, அது மட்டும் தான் சொல்லுவேன். பட் அரசியல்னு வந்துட்டா அதுல ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான், வேற எதுவும். இப்போ ஒரு ரீசெண்டா வந்து தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்தாங்க. ஸோ தளபதின்றவரு இருக்காரு, நல்ல நடிகை, அது ஒண்ணு மட்டும் தான். பட் அரசியல்னு பாக்குறப்போ அவர் அந்த அரசியல்ல ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். அவர் எந்த மாநாடு போட்டாலும் எது போட்டாலும் அந்த ஃபேன் பேஸ் மட்டும் தான் கூட்டம் வருதே தவிர மற்றபடி இந்த அரசியலுக்குன்னு அவங்க கூட்டணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. வந்து பிஜேபி வந்து வேண்டாம், ஏன்னா அவர் நம்மளுக்கு எதுவுமே செய்யல, நம்ம தமிழ்நாட்டையே அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலக போரே வந்திருக்கு, அந்த இடத்துல அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு ஃபேஸ் பண்ற ஒரே ஆளு மோடி மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. எதை வச்சு தடுக்கிறாருன்னா அவரோட வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ முன்னாடி இருக்கிற அந்த கண்ட்ரியில போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்துனதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து எந்த ஒரு அழிவும் வராதம பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் பிஜேபியை வந்து நம்ம எடப்பாடி ஐயார் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா அதிமுக மட்டும்தான் வெற்றி பெறும்னு நான் சொல்லுவேன். ஆனா 2026ல யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடியாருக்கு தானே. எடப்பாடியாருக்கு தான். எதனால, என்ன காரணம்? கடைசி 5 வருஷத்துல இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ரீவியஸா இருந்த டிஎம்கே ஆட்சி இது வரைக்கும் எந்த இதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மகளிருக்கு பஸ் விட்டாங்க. ஸோ அதுலயும் ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் போர்டா இருந்தா மட்டும்தான் இலவச பேருந்து, டீலக்ஸ் பேருந்து எல்லாம் ஏறக்கூடாது, அதெல்லாம் கட்டண பேருந்துன்றாங்க. வாகனம்னு மகளிருக்கு விடுறப்போ எல்லாமே சரிசமமா பண்ணணும், அதையும் பண்ணல. அது இல்லாம பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் சலுகை போடுறேன்னாங்க. கடைசியா இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்ததுன்றதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் மட்டும் அந்த 1000 ரூபாய் தொகை போட்டு அவங்களோட ஆட்சிக்கு வரணுன்றதுனால அந்த வழியை அவங்க பின்பற்றுறாங்க. மற்ற இத்தனை வருஷமா அவங்க போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அது போடவே இல்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பில்லு, வரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பில் மாசத்துக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் மட்டும் தான் நம்ம செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் நம்ம கரண்ட் பில் கட்டுறோம். அது இல்லாம வரி பணம், இது எல்லாமே அவங்க எடுத்து எல்லாமே கொள்ளை அடிச்சுட்டு இப்பயும் திரும்பியும் திமுக வரணும்னு நினைச்சா அது நடக்காத காரியம். அது ஓகே, உங்க வயசுல இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா சீமானன் அப்படின்னா திமுக ஓரளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா அதிமுக அதிகம் அளவுக்கு இளைஞர்கள் கிடையாது. ஆனா நீங்க ஒரு இளைஞரா இருந்துட்டு அதிமுக இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? சோ அது எப்படி இருக்கு? அதுதானே என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா வந்து தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்தாங்க. ஸோ தளபதின்றவரு இருக்காரு, நல்ல நடிகை, அது ஒண்ணு மட்டும் தான். பட் அரசியல்னு பாக்குறப்போ அவர் அந்த அரசியல்ல ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். அவரு எந்த மாநாடு போட்டாலும் எது போட்டாலும் அந்த ஃபேன் பேஸ் மட்டும் தான் கூட்டம் வருதே தவிர மற்றபடி இந்த அரசியலுக்குன்னு அவங்க கூட்டணி வருதுன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்ப இருக்கிற டீனேஜ் எல்லாமே என்னன்னா, தளபதிக்காக நான் வரேன், அவருக்காக ஓட்டு போடுவேன், அந்த ஒரு ரீசன் தான் இருக்கு. பட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கட்சிக்குமே நம்ம வந்து ஓட்டு வந்து பாதியா பிரியுமே தவிர ஸோ இவங்க வந்து இந்த டெபாசிட்ல ஜெயிப்பாங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி சொல்றாரு இல்லையா? நீங்க ஆண்ட கட்சி வர அதிமுக இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்ட மாதிரி அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, இவங்க 2 பேருமே சண்டை போட்டு 2 கட்சியுமே வீணா போக போகுது, அதிமுக மட்டும் தான் வெற்றி பெற போகுதுன்றது இதுதான் என்னோட கோரிக்கை, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் ஐயா, இப்ப இருக்கிற ஆட்சி, அந்த ஆட்சினால மட்டும்தான் தங்க விலை, வரி பணம், பால் விலை, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டுறது எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லாமே அதிக விலையாயிடுச்சு. ஓகேங்களா? இது வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால மட்டும்தான் அடுத்த வருஷம் இந்த வர ஏப்ரல் எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வெற்றி பெறணும்ன்றது ஆசைப்படுறேன், வேற எதுவுமே கிடையாது. விஜயனை பத்தி கருத்து எதுவும் இல்லை பிரதர். நல்ல மனுஷன், நல்ல நடிகை, அது மட்டும் தான் சொல்லுவேன். பட் அரசியல்னு வந்துட்டா அதுல ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான், வேற எதுவும். 2026ல நிறைய பேர் போட்டிடுறாங்க. அண்ணன் சீமானனும் போட்டிடுறாரு. 2021 தேர்தலில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கட்சி வந்து அங்கீகாரம் பண்ணிடுச்சு. 2026 அங்கீகாரம் நினைக்கிறீங்க? யாரை சொல்றீங்க? சீமானவர்களை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா, போன ஆட்சியில வந்து நான் ஓட்டு போட்டது சீமானன் தான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசின வார்த்தை எல்லாருக்குமே நல்ல ஒரு கருத்தா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சியிலயும் போய் வாய் வைக்கிறது நல்லா இல்லை. ஸோ அதனால அவர்லாம் இந்த ஒரு சீட்ல கூட அவரு தனித்து தான் போட்டிடுறாரு. பட் அடுத்தவங்கள வந்து குறை பேசுறது வந்து அது நல்லா இல்லை இல்லையா? இப்போ வந்து விஜய் அவரு தளபதியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒருத்தரையும் வந்து குறை சொல்றது வந்து அது நல்லா இல்லை. ஸோ அது நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து எல்லாருமே தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வந்து வேண்டாம், ஏன்னா அவர் நம்மளுக்கு எதுவுமே செய்யல, நம்ம தமிழ்நாட்டையே
அழிக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உலக போரே வந்திருக்கு. அந்த இடத்துல அவ்வளவு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாக்கே வரக்கூடாதுன்னு ஃபேஸ் பண்ற ஒரே ஆளு மோடி மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. எதை வச்சு தடுக்கிறாருன்னா அவரோட வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ முன்னாடி இருக்கிற அந்த கண்ட்ரியில போய் அவர் பேச்சுவார்த்தை நடத்துனதுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து எந்த ஒரு அழிவும் வராதமா பாதுகாத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் பிஜேபியை வந்து நம்ம எடப்பாடி ஐயார் இன்னமும் நம்பிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா அதிமுக மட்டும்தான் வெற்றி பெறும்னு நான் சொல்லுவேன்.